Hi all, welcome back to our channel. இந்த வீடியோல நான் ஒரு மீடியம் பட்ஜெட் ஹை குவாலிட்டி வைஃபை சப்போர்ட்டோட இருக்க பிரிண்டர் பத்தி ரிவ்யூ அண்ட் டெமோ பார்க்கலாம். Let's get started. இந்த பிரிண்டரோட நேம் Canon G3012 Flipkart and Amazonல அவைலபிளா இருக்கு. நான் வாங்கும்போது 3012 Amazonல இல்ல. ரெண்டோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அப்டேட் பண்றேன். இது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்கோட ப்ராஜெக்ட் ஒர்க், அதுக்கப்புறம் சின்ன சின்ன பிஸ்னஸ், அதாவது ஒரு ஜெராக்ஸ் காப்பி நீங்கள் கொஞ்சம் பேத்துக்கு போட்டு தரணும், ஆதார் அந்த மாதிரிலாம் ஜெராக்ஸ் எடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு நெய்பர்ஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்னா கூட இது வாங்கிக்கலாம். ரொம்ப நல்ல ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுற குவாலிட்டி உள்ள பிரிண்டர் தான். பட் நான் ஹோம் பர்பஸ்க்காக வாங்கியிருக்கேன். இதோட பவர் கன்சம்ஷனும் ரொம்ப கம்மி தான், கரண்ட் அதிகமாக தேவைப்படாது. இந்த பிரிண்டர் விண்டோஸ் நல்லாவே சப்போர்ட் பண்ணும், மேக் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பட் அதில் கொஞ்சம் லிட்டில் இஷ்யூஸ் இருக்குது. நான் யூஸ்வலாக ஃபோன் ஆண்ட்ராய்டு மொபைலில் தான் பிரிண்ட் கொடுக்குறேன், அது வைஃபைல. ஸோ Canon பிரிண்டரோட ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு டக்குன்னு குயிக்காக பிரிண்ட் எடுத்துக்கலாம். இதோட பேக்கேஜும் நல்ல சேஃப்டி பர்பஸ்க்காக நல்லாவே பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. காஸ்ட் வைஸ் எவ்வளோன்னா, பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் போட்டிங்கன்னா 8 பைசாவும், கலர் ஜெராக்ஸ் இல்லை பிரிண்ட் போட்டிங்கன்னா 21 பைசாவும் காஸ்ட் ஆகும். யூஸ்வலாக A4 ஷீட் அண்ட் லீகல் சைஸ் பேப்பர்ஸ் எல்லாமே இது சப்போர்ட் பண்ணும். பாக்ஸில் மேலேயே யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் போட்டிருக்கிறத நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் டெமோவும் பார்க்க போகிறோம். கூடவே டிரைவர் சிடியும் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு உங்கள் லேப்பில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதுக்கு 1 year வாரண்டி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இங்க் Canonோடதை தவிர மற்ற எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணால் வாரண்டி கிளைம் பண்ண முடியாது. கூடவே ஒரு USB கேபிளும் கொடுத்துருக்காங்க. இது தேவைப்படாது யூஸ்வலாக. கூடவே நமக்கு பிளக்இன் கார்டும் கொடுத்துருக்காங்க. முன்னாடி மாடலில் 3010 அதில் ஒரே ஒரு பிளாக் இங்க் பாட்டில் தான் இருக்கும். பட் இதில் மொத்தமாக 3 இங்க் பாட்டில், அதுக்கப்புறம் 3 கலர் இங்க் கொடுத்துருக்காங்க. இதோட சைடில் 2 ஹெட்டர் இருக்குது. அது எல்லாமே எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறது நான் செட் பண்ணும்போது சொல்கிறேன். இது PVC பிரிண்டிங் கூட சப்போர்ட் பண்ணும். பட் ஆனால் அது அடிக்கடி எடுத்தோன்னா இந்த ஹெட்டருங்கிறது போயிடும். அதனால் அந்த கம்பெனி இதை ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லை. அதுக்கு கூட ஹை குவாலிட்டியான கலர் ஃபோட்டோ பிரிண்டிங் இந்த Canon சப்போர்ட் பண்ணும். இந்த 3 இங்க் கலர்ஸ் என்னென்னா சியான், மெஜந்தா அண்ட் எல்லோ. நம்ம கொடுக்குற பிரிண்ட்டுக்கு தகுந்த மாதிரியான கலர்ஸில் அட்ஜஸ்ட் ஆகி நமக்கு பியூட்டிஃபுல்லான கலர் பிரிண்ட்ஸ் கொடுக்கும். வெயிட் பார்த்தீங்கன்னா 6 கிலோ. ஏன்னா இது மற்ற காம்படிட்டர்ஸ் எப்சன் அந்த மாதிரி பிராண்டை விட வெயிட் அதிகம். பிகாஸ் இதில் ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக் இருக்குது. இதில் 1.2 inch LED டிஸ்பிளேவும் இருக்குது. மற்ற எந்த பிரிண்டர்ஸ் பிராண்ட்ஸ்லேயும் இது கிடையாது. நாங்கள் ஸ்டடி டேபிளே இன்ஸ்டால் பண்ணிட்டோம். உங்களுக்கு இடம் இல்லைன்னா வால் மவுண்ட் பண்ணுறதுக்கு சில ஷெல்ஃப்ஸ்லாம் விற்குது. அதை நீங்கள் வாங்கி அது மேலே கூட இந்த பிரிண்டர் வச்சுக்கலாம். பின் பக்கம் உங்களுக்கு பவர் கேபிளுக்கான சாக்கெட் இருக்குது. இதில் நீங்கள் போட்டு கனெக்ஷன் கொடுத்துக்கோங்க. அடுத்து நிறைய இடத்துல டேப் இருக்குது. இது எதுக்குன்னா இந்த பிரிண்டர் எங்கேயும் மூவ் ஆகாமல் இருக்கணும்ல, அதனால் இந்த வழியாக தான் நம்ம பேப்பர் வைப்போம். இந்த டேப் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இந்த இடத்துல நமக்கு பிரிண்ட் ஆகி வர பேப்பர் அவுட்லெட் வரும். மேலே இருக்க பேனல் ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல தான் நம்ம ஃபோட்டோ காப்பிக்கான ஜெராக்ஸ் வைப்போம். நீங்கள் ஜெராக்ஸ் வைக்கிறதோட ஃபஸ்ட் லைன் உங்களோட லெஃப்ட் சைடில் இருக்கணும். அதுக்கு நீட்டாக ஆரோ போட்டு காட்டியிருப்பாங்க. அடுத்தது ஹெட்டர் வைக்கிறதுக்கு இந்த இடம் தான் நம்ம ஓப்பன் பண்ணுவோம். அந்த டேப்பை ரிலீஸ் பண்ணிடலாம். இந்த இடத்துல நம்ம ஹெட்டர் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இங்க் ஃபில் பண்ணும்போது நம்ம இதை ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒரு சிம்பிள் புஷ்அப் மெக்கானிசம் தான். 2 ஹெட்டரில் மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா, இதை நம்ம ஈஸியாக நம்மளே வீட்டில் மாற்றிக்கலாம். இது போயிடுச்சுனாலும். பட் 5 வருஷத்துக்கு இது நல்ல கேரண்டியாக உங்களுக்கு நல்லாவே தாங்கும், சேஃபாக ஹேண்டில் பண்ணுன்னா. ஸோ அந்த டேப் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிடுங்க. இந்த ஆரஞ்சு கலர் பீஸ் நமக்கு இனிமேல் தேவைப்படாது. இந்த கிளியர் பேப்பரை ரிமூவ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. மற்ற பிரிண்டர்ஸ்னால் நீங்கள் இந்த ஹெட்டர் மாற்றுறதுக்கு ஆள் வர சொல்லி மாற்றணும். பட் இது நம்ம ஈஸியாக வாங்கி நம்மளே மாற்றிக்கலாம். அவங்க கொடுத்த டைரக்ஷனில் அப்படியே உள்ளே செட் பண்ணிட்டா போதும். கலருக்கு சீனும் கொடுத்துருக்காங்க ஹெட்டர். பிளாக்குக்கு பீன் போட்டிருப்பாங்க. பீனு போட்டிருக்க பிளாக் ஹெட்டர் பீலையும் சியை கலருக்கானதுலேயும் வச்சுட்டு நம்ம ஜென்டலாக அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த ப்ளூ பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது மறுபடியும் ஓப்பன் பண்ணிக்கலாம்.
ஹெடர் போட்டதுக்கப்புறம் இந்த பின்னாடி இருக்க ப்ளூ கலர் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாண்டை ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்து நம்ம இங்கும் ஃபில் பண்ணணும். இதோட இங்க் ஃபில் பண்ணும்போது ஒரு சொட்டு கூட கீழேயே சிந்தாது, அந்த மாதிரியான இங்க் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பிளாக் வந்து ஃபில் பண்ணிடலாம். இந்த இங்க் பாட்டில் ஃபுல்லாக இந்த டேங்க்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு கையிலையோ இல்லை கீழேயோ எதுவுமே சிந்தாது. ஸோ இந்த ரப்பர் நாபை வந்து பிளாக் கலரில் இருக்கு இல்லையா, அதை அப்படியே மேலே இழுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். இதில் வச்சு ஜென்டலாக நீங்கள் ஒரே புஷ்ஷில் நல்லா அழுத்தி விடலாம். ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க வேண்டாம், ஜென்டலாக நீங்கள் ப்ரெஷர் கொடுத்தாலே அது நல்லா ஃபில் ஆகிடும். அட் அ டைம்லேயே நீங்கள் ஃபில் பண்ணிவிடுங்க. மறுபடியும் எடுத்துட்டிங்கன்னா அந்த கடைசியாக இருக்க அந்த ட்ராப் வந்து உள்ளே போகிறது கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் அந்த மிஸ்டேக் பண்ணிட்டோம். அப்புறம் லைட்டாக தட்டி தட்டி ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு. இந்த ரப்பர் நாப் வச்சு சக்குன்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபிட் ஆகிடும். ப்ராப்பராக நீங்கள் சீல் பண்ணிவிடுங்க, இல்லைனா காற்று போச்சுன்னா காஞ்சிரும். அதிலே போட்டிருக்காங்க டக்குன்னு நேராக வச்சு நீங்கள் போடணும், சாய்ச்ச மாதிரி வச்சு நீங்கள் நாபை போடக்கூடாதுன்னு. அடுத்தது எல்லோ கலர். அவங்களே நீட்டாக கொடுத்துருக்காங்க Y ஃபார் எல்லோ, M மெஜந்தா அப்படின்னு. இதே மாதிரி நம்ம 3 இங்க்குமே ஃபில் பண்ணிடலாம். இந்த இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ் உங்களுக்கு வேணும்னா ஆன்லைனில் நீங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தீங்கள, அதிலே வந்து உங்களுக்கு ஈஸியாக வீட்டுக்கே வந்து அவங்களே இன்ஸ்டால் பண்ணி தருவாங்க. பட் இது ஈஸியான ப்ரொசீஜருங்கனால நம்ம வீட்டிலே பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. மெயின் ஸ்விட்ச் போட்டுட்டு ப்ரிண்டரை ஆன் பண்ணிவிடுங்க. வெரி ஃபஸ்ட் டைம் வர ப்ரிண்ட் கொஞ்சம் லேட் ஆகும், பிகாஸ் இங்க் எல்லாம் எடுத்து செட் ஆகி வரும். உங்கள் பேப்பரோட லென்த்தை வந்து இது வந்து மெஷர் பண்ணுறதுக்கு இது இருக்குது. இப்போ வந்து A4 ஷீட்டுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணி நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஜெராக்ஸ், ஒரு ஃபோட்டோ காப்பி தான், பிளாக்ல போட்டுச்சு. அடுத்தது இது கலர் ஜெராக்ஸ். சிம்பிளாக இந்த அட்டையை எடுத்து நான் காட்டின அந்த பேனலில் வச்சு போட்டால் போதும். எந்த சைடு உங்களுக்கு வேணுமோ அந்த சைடு பேனலை பார்த்த மாதிரி செட் பண்ணணும். இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா, நீங்கள் 2 சைடு பிரிண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் பேப்பரை எடுத்து நீங்கள் திருப்பி தலைகீழாக மாற்றி வைக்கிற மாதிரி இருக்கும். பட் மற்ற பிரிண்டர் எதுலேயுமே இந்த சப்போர்ட்டிவ் ஃபீச்சர் கிடையாது. ஃபோன்லேயே நீங்கள் வைஃபை வழியாக பிரிண்ட் கொடுத்துடலாம். இப்போ ஒரு ஃபோட்டோ பிரிண்ட் போடுறாங்க. நீங்கள் பிரிண்டர் வாங்கிட்டு யூஸ் பண்ணாமே இருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் 10 days once 20 days once ஆகுது ஒரு 2-3 பிரிண்ட் போட்டுக்கோங்க.
கலர் பிரிண்ட் கொஞ்சம் டைம் ஆகும், பட் நீங்கள் பிரிண்ட் கொடுக்க கொடுக்க அதோட ஸ்பீட் வந்து பிக்கப் ஆகிடும். நீங்கள் ஒரு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது போகிறேன்னா டக்குன்னு நம்ம இனிமேல் வீட்லேயே போட்டுடலாம். ஃபஸ்ட் பிரிண்ட் வெளியில் வர்றதுக்கு கிட்டத்தட்ட 20 seconds to 30 seconds ஆச்சு. ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் வாங்கி இப்படி டேபிள் மேலே செட் பண்ணிட்டேன். இதற்கான பிரிண்டர் கவரும் நான் வாங்கியிருந்தேன், ஏன்னா தூசி படியாமல் இருக்கணும்ல யூஸ் பண்ணாதப்ப. ஸோ அந்த பிரிண்டர் வந்து நான் அமேசான் ஆன்லைன் ஷாப்பிங் போடும்போது அதையும் அதில் போடுறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ் இல்லைன்னா FB or இன்ஸ்டாவில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See everyone. Bye bye. தெரியுது மொட்டா, தெரியுது மொட்டா. இது வேண்டாம், இதெல்லாம் பார்த்து உட்காருங்க. சரி உட்காரு. உட்காந்து எழுந்துச்சு டக்குன்னு உடஞ்சிடக்கூடாது, பார்த்து உட்காருங்க. அது தூக்கிட்டு போ, உனக்கு தான் தூக்கிட்டு போவோம் வந்து அதை எடுத்து விளையாடு. உனக்கு கொடுத்து விட்டுறேன், போய் 2 நாளைக்கு அங்கே இருந்துட்டு வா. போலீஸ் சரி சரி வேண்டாம், அழுத்தக்கூடாது, சும்மா அப்படியே கீழே இழுத்துட்டே போ. இந்த இப்படி நல்லா தொட்டு காட்டு, இந்த ஒரு தொட்டு காட்டு. ஏய் அம்மா பார்த்து சொல்லு. உந்துராது பக்கு வா. டேய் இங்க இல்ல, நான் எப்படி அதை சரி பண்றது? இந்த நில்லு, அது வேண்டாம். அது சுத்தா பண்ணு. என்ன வச்சேன் அம்மா ஒண்ணு சொல்ல மாட்டாங்க. ஏட்டிங்க ஒண்ணு சொல்ல மாட்டாங்க. சரி இவ சொல்றதுக்கு தான் நான் எடுக்காம இருக்கேன்டா. இத்தனை